ஐபிஎல்லில் அலைகளை உருவாக்கும் டீனேஜ் கிரிக்கெட் ஜாம்பவான் வைபவ் சூரியவன்சி யார் என்று பார்க்கலாம். பீகாரில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த வைபவ் சூரியவன்சி இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக வேகமாக வளர்ந்து வருகிறார். 13 வயதான வைபவ் சூரியவன்சி இந்தியன் பிரீமியர் லீக் 2025 மெகா ஏலத்தின் போது ஐபிஎல் ஏலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாற்றில் இளைய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்று தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார். இறுதியில் ஐபிஎல் 2025 சீசனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். உண்மையில் 2025 ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வைபவை நாக்பூரில் நடந்த சோதனை போட்டிக்கு அழைத்தது. அங்கு இந்த இளம் வீரர் சிறந்து விளங்கினார். அவரது திறமை வெளிப்பட்டதால் ஏலத்தின் போது ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையே ஏலப்போருக்கு அடித்தளம் அமைத்தது. இறுதியில் அந்த டீனேஜருக்கு 1.1 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. ஏப்ரல் 19, 2025 அன்று ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸுக்கு எதிராக ஆர்ஆர் அணிக்காக அறிமுகமான வைபவ் சூரியவன்சி 14 வயது 23 நாட்களில் தனது முதல் பந்திலேயே ஒரு சிக்ஸர் அடித்து தனது வாழ்க்கையை அற்புதமாக தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக 35 பந்துகளில் சதம் அடித்து ஐபிஎல் மற்றும் T20 கிரிக்கெட்டில் சதம் அடித்த இளைய வீரர் என்ற பெருமையை பெற்றார். ஐபிஎல்லில் வேகமாக சதம் அடித்த இந்தியர் மற்றும் கிறிஸ் கெய்லின் 30 பந்துகளில் சதத்திற்கு பிறகு போட்டி வரலாற்றில் 2வது வேகமான வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். மார்ச் 27, 2011 அன்று பீகாரின் தாஜ்பூர் கிராமத்தில் பிறந்த வைபவ் சூரியவன்சியின் கிரிக்கெட் பயணம் 4 வயதில் தொடங்கியது. தொழிலில் விவசாயியான அவரது தந்தை தனது குழந்தையின் கிரிக்கெட் ஆர்வத்தை கவனித்து வைபவுக்காக தங்கள் வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு சிறிய விளையாட்டு பகுதியை கட்டி அதை வளர்க்க முடிவு செய்தார். உண்மையில் அவரது தந்தை தனது மகனின் கிரிக்கெட் கனவுகளை நனவாக்க மோதிப்பூரில் உள்ள தனது பண்ணையை விற்றார். வைபவ் 9 வயதை எட்டிய போது சஞ்சீவ் அவரை அருகில் உள்ள சமஸ்திபூரில் உள்ள ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்தார். 2.5 ஆண்டுகள் அங்கு பயிற்சி செய்த பிறகு விஜய் மெர்ச்சன்ட் டிராபிக்காக 16 வயதுக்குட்பட்டோருக்கான பயிற்சி போட்டிகளில் பங்கேற்றான் என்று வைபவ் தனியார் நாளிதழில் கூறினார். எனது வயது காரணமாக நான் காத்திருப்புடன் இருந்தேன். கடவுளின் அருளால் முன்னாள் ரஞ்சி வீரரான மனிஷ் ஓஜா சாரின் கீழ் பயிற்சி பெற தொடங்கினேன். அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துள்ளார். இன்று நான் என்னவாக இருந்தாலும் அதற்கு அவர்தான் காரணம். இளம் வீரரின் திறமை வெளிப்படையாக தெரிந்தது. விரைவில் வைபவ் சூரியவன்சி பீகார் கிரிக்கெட்டின் தரவரிசையில் விரைவாக உயர்ந்தார். தனது வயதினரில் மற்றவர்களை விட சிறந்த வீரரான வைபவ் அப்போது வெறும் 12 வயதுதான். பீகார் அணிக்காக வினு மன்கன் டிராபியில் விளையாடி 5 போட்டிகளில் மட்டும் சுமார் 400 ரன்கள் குதித்தார். வைபவ் சூரியவன்சியின் கிரிக்கெட் வாழ்க்கை அதைத் தொடர்ந்து 2023 நவம்பரில் ஆந்திர பிரதேசத்தின் முலப்பாடுவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான நாற்கர தொடருக்கான இந்தியா PU-19 அணியில் வைபவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா ஏ அணி மற்றும் பங்களாதேஷ் மற்றும் இங்கிலாந்து U-19 அணிகளையும் உள்ளடக்கிய இந்த போட்டி 2024 ICC U-19 உலக கோப்பைக்கான இந்திய அணியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சோதனை போட்டியாக அமைந்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்துக்கு எதிராக 41 ரன்களும் பங்களாதேஷுக்கு எதிராக 1 ரன்னும் இந்தியா ஏ அணிக்கு எதிராக 8 ரன்களும் எடுத்தார். ஆனால் இறுதி அணியில் இடம்பெற இது போதுமானதாக இல்லை. இருப்பினும் அந்த இளம் வீரர் உடனடியாக திரும்பி 23 வயதுக்குட்பட்டோர் தேர்வு முகாமில் பீகார் தேர்வாளர்களை கவர்ந்து மாநிலத்தின் ரஞ்சி டிராபி அணியில் இடம்பெற்றார். ஜனவரி 2024 பாட்னாவில் நடந்த பீகாரின் ரஞ்சி டிராபி 2023-2024 எலைட் குரூப் பி போட்டியில் வைபவ் தனது முதல் தர அறிமுகத்தை பெற்றார். அப்போது வெறும் 12 ஆண்டுகள் 284 நாட்கள் மட்டுமே ஆன வைபவ் சூரியவன்சி 1986 ஆண்டுக்கு பிறகு முதல் தர போட்டியில் அறிமுகமான இளைய இந்தியர் மற்றும் பீகாருக்காக ரஞ்சி டிராபியில் விளையாடிய 2வது இளைய வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். உண்மையில் 3 இந்தியர்கள் மட்டுமே அலிமுதீன் 12 ஆண்டுகள் 73 நாட்கள், SK போஸ் 12 ஆண்டுகள் 76 நாட்கள் மற்றும் முகமது ரம்ஜான் 12 ஆண்டுகள் 247 நாட்கள் இன்று வரை வைபவை விட இளைய வயதில் முதல் தர கிரிக்கெட்டை விளையாடியுள்ளனர். மீண்டும் வலியுறுத்த நவீன இந்திய கிரிக்கெட்டில் இளைய முதல் தர அறிமுக வீரர்களில் இருவரான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் யுவராஜ் சிங் முதல் தர அறிமுகத்தை மேற்கொண்ட போது இருவரும் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தனர். செப்டம்பர் 2024 சென்னையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இளைஞர் டெஸ்ட் போட்டியில் இந்தியா U-19 அணியில் அறிமுகமான வைபவ் சூரியவன்சி வரலாற்றில் மற்றொரு சாதனையை படைத்தார். பீகார் அணியின் இளம் வீரர் 62 பந்துகளில் 104 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனார். சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியின் போது வைபவ் அப்போது வெறும் 13 வயது 188 நாட்கள் வெறும் 58 பந்துகளில் தனது சதத்தை எட்டினார். இது இளைஞர் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு இந்தியரால் பதிவு செய்யப்பட்ட வேகமான சதமாகவும் ஒட்டுமொத்தமாக 2வது வேகமான சதமாகவும் அமைந்தது.
5 சிக்சர்கள் மற்றும் 14 பவுண்டரிகளில் அடங்கிய அவரது சதம் 2005ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக 56 பந்துகளில் சதம் அடித்த இங்கிலாந்தின் மொயின் அலிக்கு அடுத்தபடியாக இருந்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற 2024 U19 ஆசிய கோப்பையில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதில் வைபவ் சூரியவன்சி முக்கிய பங்கு வகித்தார். போட்டியில் தனது அணியின் 2வது அதிக போரடித்த வீரராக அவர் இருந்தார். மேலும் 2.5 ஆண்டு சதங்களை விளாசினார். கோஸ்டுகளுக்கு எதிரான டூ ஆர் டை குழு மோதலில் முதல் அரை சதம் மற்றும் அரை இறுதியில் இலங்கைக்கு எதிரான 2வது ஆட்ட நாயகன் விருது, ஹைதராபாத்தில் மத்திய பிரதேசத்திற்கு எதிரான 2024-2025 விஜய் ஹசரே டிராபியின் தொடக்க போட்டியில் பீகார் அணிக்காக விளையாடியதன் மூலம் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் விளையாடிய இளைய இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். அப்போது அவருக்கு 13 வயது 269 நாட்கள். இதற்கு முன்பு 1999-2000 சீசனில் விதர்பாவுக்காக லிஸ்ட் ஏ அணியில் அறிமுகமான அலி அக்பர் 14 வயது 51 நாட்களில் இந்த சாதனையை படைத்திருந்தார். ஒரு 15 வாரங்களுக்கு பிறகு பரோடாவுக்கு எதிரான பீகாரின் விஜய் ஹசாரே டிராபி போட்டியில் 71-42 பந்துகள் ரன்கள் எடுத்ததன் மூலம் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அரை சதம் அடித்த இளைய இந்தியர் என்ற பெருமையை வைபவ் சூரியவன்சி பெற்றார். தனது 14வது பிறந்த நாளுக்கு 23 நாட்களுக்கு பிறகு வைபவ் சூரியவன்சி ஜெய்ப்பூரில் LSGக்கு எதிராக ராயல்ஸ் அணிக்காக தனது முதல் போட்டியில் விளையாடியதன் மூலம் IPLலில் இளைய அறிமுக வீரர் என்ற வரலாற்று பதிவு செய்தார். ஷர்துல் தாக்கூர் பந்தில் ஒரு பெரிய சிக்சருடன் தனது IPL வாழ்க்கையை தொடங்கிய இந்த டீனேஜர் ஐடன் மார்கராமின் பந்து வீச்சில் ஸ்டம்பிங் செய்யப்படுவதற்கு முன்பு 20 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 9 நாட்களுக்கு பிறகு 14 வயது 32 நாட்களில் வைபவ் சூரியவன்சி IPLலில் தனது முதல் சதத்தை அடித்தார். ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக 38 பந்துகளில் 101 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் IPL மற்றும் ஆண்கள் T20 கிரிக்கெட்டில் 35 பந்துகளில் சதமடித்த இளைய வீரர் என்ற பெருமையை பெற்றார். வைபவின் இந்த சதம் ஒரு இந்திய வீரரின் வேகமான சதமாகவும் IPL வரலாற்றில் 2வது வேகமான ஒட்டுமொத்த சதமாகவும் உள்ளது. வைபவ் ஒன்சி படைத்த இந்த சாதனையை இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.